தேவனுடைய பிள்ளையை பின்னாடி பார்வோனுடைய சேனை வரணும். அடிச்சிடணும், அழிச்சிடணும், தொலைச்சிடணும், முடிச்சிடணும், என் வாழ்க்கைய இதோட இல்லாம ஆக்கிடணும்னு சொல்லி ஒரு பார்வோனுடைய கூட்டமே வருது. அல்லேலூயா சொல்லு. ரெண்டு பக்கத்துல திரும்பிக்கலாம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் போக முடியாது, மலைகளால் சூழ்ந்திருக்கிறது. முன்னாடி பார்த்தா சிவந்த சமுத்திரம், செங்கடல் இருக்கிறது. எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. நெருக்கத்தில் செத்துருவோமோ? தேவனுடைய பிள்ளையே, நெருக்கப்படுகிற உனக்கு நெருக்கம் உண்டாக உண்டாக பின்னால் நிற்கிற பார்வோனின் சேனை நெருங்கி வர 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 உனக்கு நெருக்கத்தை கொடுத்து கொடு. செத்துருவேன், உன் அழிச்சிருவேன், தொலைச்சிருவேன், உன் நன்மையை இல்லாமக்கிருவேன், இதோட முடிச்சிரும், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதிக கஷ்டத்தை கொடுத்து கொடுத்து நம் சரித்திரத்தை இல்லாமல் ஆக்க நினைக்கிற சத்துரு பெருகும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக செங்கடலிலே ஒரு பாதையை திறந்து, நாசியின் சுவாச காற்றினாலே அற்புதமான ஒரு பாதையை திறந்து, தேவனுடைய பிள்ளையே, நீ சென்று சேரும் மற்றும் உன் பிரயாணம் வெற்றிகரமாய் முடியும் மற்றும் தேவனுடைய ஜனமே உன்னை சாட்சியாய் நிறுத்தும் மற்றும் என் கர்த்தராகிய தேவன் சமுத்திரத்தின் ஜலப்பிரவாகத்தை தன் கரத்தினாலே நிறுத்தி வைத்துக் கொண்டு உனக்காக வெட்டாந்தரையை உருவாக்கி அற்புத பாதையை உருவாக்கி கர்த்தர் உன்னை நடக்க செய்து செங்கடலை கடக்க செய்து சரித்திர நாயகனாக நம்மை மாற்றுவதற்கு, நம் குடும்பத்தை மாற்றுவதற்கு, நம் சந்ததியை மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். இஸ்ரவேல் ஜனம் வர 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 பெருக்கமடைந்தார்கள். இந்த ஆசீர்வாதத்தை நான் கர்த்தர் இந்த நேரத்திலே உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அதிகம் நெருக்கப்படுகிறது ஐயா, குடும்பத்திலேயே ஐயா, என்னுடைய சொந்த பந்தங்களினாலேயே, என்னோடு பணிபுரியவளாயிலே நான் நினைச்சு கூட பார்க்கல, சிந்திக்க கூடாத இடத்திலிருந்தெல்லாம் எனக்கு அவ்வளவு நெருக்கடி. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாத, கலங்காத, உனக்கு நீ நினைக்காத ஒரு பாதை தயாராயிருக்கிறது. நீ இதுவரை சிந்தியாத ஒரு அற்புதமான பாதையை கர்த்தர் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. உன் நெருக்கத்தின் மத்தியிலே உன்னை பெருக்கமடைய செய்து, உன் நெருக்கத்திலே கர்த்தர் உனக்கு உதவி செய்து உன்னை விசாலத்துக்கு கொண்டு போக கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களும் தீர்க்கதரிசியும் தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தோடு கூட பிரவாகித்த மேன்மையோடு நிற்கிறார்கள். ஆனால் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, தங்கி தாவரிப்பதற்கு கூட இடமில்லாமல் நிறுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள், புசிப்பதற்கு கூட இல்லை. தேவ மனுஷன் சொல்றார், போய் மரத்தை வெட்டி கொண்டு வாருங்கள். மரத்தை வெட்டிக்கிட்டு வரலான்னு சொன்னா ஒரு கோடரி கூட கையில கிடையாதுங்க. இது என்ன நெருக்கடி, இது என்ன நெருக்கம்? ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இரவலாய் வாங்கி கோடரியை வாங்கி மரத்தை வெட்டினார்கள். இரவலாய் வாங்கினதும் தண்ணீருக்குள்ளே விழுந்து விட்டது. கேட்டு வாங்கி கடனா வாங்கின, அதுவும் நஷ்டமாச்சு. சரி, சம்பள காசு தான் நஷ்டமாச்சுன்னு பார்த்தாலும் கூட, சம்பாதிக்கிறது தான் நஷ்டமாச்சு நினைச்சா கூட, கடன் வாங்கணும் பாஸ்டர். எப்படி ஆகல வியாபாரம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும் நினைச்சு கடனா வாங்கி போட்டேன் பாஸ்டர், அதுவும் போயிடுச்சு பாஸ்டர். இனிமே எப்படி பாஸ்டர் உலகத்துல வாழ முடியும்? உன் கோடரி எங்கே விழுந்தது அதை மட்டும் நீ சொல்லு.